நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பருப்பு பொடி என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்த்திங்கன்னா, துவரம் பருப்பு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கிறேன். அதே அளவு இன்னொரு கப்பு பாசிப்பருப்பு, அதாவது சிறு பருப்பு. அதே போல் இன்னொரு கப்பில் அரை கப் வறுகல்ல, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக குருமிளகு, ஒரு அரை ஸ்பூன் குருமிளகும் சீரகமும் எடுத்துக்கோங்க. அது கூடவே பெருங்காயம் கொஞ்சம் நல்லா போட்டால் நல்லா மணமாக இருக்கும். பொடிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு, காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா. நான் 10லேருந்து ஒரு 15 வரைக்கும் எடுத்திருக்கேன். அது கூட 2 இனுங்கு கருவேப்பிலை, பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் பூண்டு நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் கடாயை வச்சு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு பருப்பாக, அதாவது ஃபஸ்ட்டு துவரம் பருப்பை போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்து ஒரு தட்டத்தில் ஆற போட்டுருங்க. அதுக்கப்புறமா பாசிப்பருப்பு, அதாவது சிறு பருப்பு, அதையும் நல்லா செவக்க வறுத்து அதையும் எடுத்து அதே தட்டத்தில் கொட்டிட்டு, அதுக்கப்புறமா வறுகல்ல எடுத்து வச்சுருக்கிற வறுகல்லையும் போட்டு அதையும் இப்படி தான் எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும். எல்லாத்தையும் போட்டு ஆற வச்சுட்டு, சீரகம் குருமிளகு எடுத்து வச்சுருக்கிறது அதையும் போட்டு அதையும் நல்லா வறுத்து அந்த பருப்புகளோட ஒன்றாவே கொட்டி வச்சிடணும். அதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா, அதையும் போட்டு வரமிளகாயும் நல்லா வறுத்து எடுத்து அந்த பருப்புகளோடவே போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த வரமிளகாயை வறுபட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெருங்காயத்தூளையும் போட்டு ஒரு 4 திருப்பி அதையும் எடுத்து நல்லா ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலையை நல்லா அந்த ஈரப்பதம் போய் முறுமுறுன்னு ஆகிற வரைக்கும் வறுத்தெடுத்து அதையும் போட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் நெய் விட்டு நம்ம தட்டி வச்சுருக்கிற அந்த பூண்டு பல்லெல்லாம் போட்டு நல்லா பூண்டு பல்லோட பச்சை வாசனையும் அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் அதையும் நல்லா வறுத்து அந்த பருப்புகளோடவே போட்டு ஆற விட்டுறணும். எல்லாத்துக்கும் கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற கல்லுப்பையும் கொஞ்சமாக வறுத்து அதையும் நம்ம பருப்புகளோடு போட்டு எல்லாத்தையும் ஒரு தட்டத்தில் கொட்டி நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஈவனாக நல்லா பொடிச்சு எடுத்திங்கன்னா அருமையான பருப்பு பொடி ரெடி ஆயிரும். சுட சுட வடித்த சாதத்தோட நம்ம இந்த பருப்பு பொடியை போட்டு நெய் விட்டு கலக்கி கொடுத்தோம்னா வீட்டில் குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டு குழந்தைங்க ஹாஸ்டலில் இருக்கிறாங்கன்னா இது மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோம்னா அவங்க வேணுங்கும்போது சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நம்மளுக்குமே ஒரு நேரம் குழம்பே சாப்பிட்டு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிங்கிற டயத்தில் இந்த பருப்பு பொடியை போட்டு இப்படி நெய் விட்டு கலக்கி எடுத்து சாப்பிட்டோம்னா நம்மளுக்கும் நல்லாயிருக்கும். வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.